கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா செயல் அல்ல, செயலின் பின்னால் உள்ள நோக்கம் தான் கர்மா. நான் ஒரு செயல் செய்யறேன், அந்த செயலினுடைய விளைவு ஒரு உயிரை வந்து பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேட் கர்மா. நான் செய்யக்கூடிய செயல் ஒரு உயிருக்கு வந்து நன்மை ஏற்படுச்சுன்னா அதுக்கு பேர் குட் கர்மா. இப்ப நான் ஒரு உயிருக்கு நன்மை நினைச்சதா ஒரு நன்மையை செய்யறேன், ஆனா அந்த உயிருக்கு அது தீமையா நடந்துருது, அது பாக்குறவங்களுக்கு தீமையா தெரியும், இறைவன் கணக்குல கரெக்டா இருக்கும், அதுவும் குட் கர்மா தான் தவறு. ஏன்னா என்னோட நோக்கம் சரியாக இருக்கும். ஆர்மி ஆபீசர் துப்பாக்கியில சொல்றாரு, ஒரு தீவிரவாதியும் துப்பாக்கியில சொல்றாங்க, 2 பேருக்கு கீழேயும் தண்டனை வேற வேற மாதிரி, மேலையும் தண்டனை வேற வேற மாதிரி. ஆர்மி ஆபீசரை புகழ்வாங்க, தீவிரவாதியை கொன்றுவாங்க, இல்லாட்டினா ஜெயில போட்டுருவாங்க. சோ என்னன்னா நோக்கம் தான், எந்த நோக்கத்துக்காக நீ செய்யற. அப்போ செயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது எந்த நோக்கத்தை வைத்து நம்ம அந்த செயலை செய்யறோமோ அதை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா என்பது தீர்மானிக்கப்படும். நிறைய பேர் எங்க ஏமாந்து போறாங்க வாழ்க்கையில அப்படின்னா, முக்காவாசி மனிதர்கள் பெஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த காப்பி அடிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சுயமா சிந்திக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு மனிதர்கள் யாருக்குமே கிடையாது. சோ அவங்க என்ன பண்றாங்க, மற்றவர்கள் உயர்ந்தவங்க வளர்ந்தவங்களை பார்க்கும்போது வெளியில அவங்க பண்றது மட்டும்தான் தெரியுது. உள்ளுக்குள்ள பெர்ஃபெக்டா இன்சைட் கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா இருந்தா தான் வெளியில வந்து பிரம்மாண்டமா கரெக்டா பக்காவா வந்து நிக்கும்ன்றது தெரியும். அப்ப வெளியே மட்டும் பார்த்து அந்த மாதிரி வரணும்னு நினைச்சு காப்பி அடிச்சு ஏமாந்தாங்க. வெளியே வரணும்னா முதல்ல உள்ள நல்லா இருக்கணும், அப்பதான் வெளியே நல்லா இருக்கும். நான் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பேசி 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 உன்னை நான் அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் ஃபுல்லா கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு விஷமத்தன்மையை வச்சுட்டு நான் பேசுறேன் அப்படின்னா அது பெட்டர்.